பிராமணர்கள் ஒரு சூழ்ச்சி செய்தார்கள். அந்த சூழ்ச்சிதான் இன்று வரைக்கும் அவர்கள் வேதத்தை நிலைநிறுத்தி செய்து வருகிறது. இதைதான் வெளிப்படையாக சொல்லுகிறேன், யாரையும் குறை சொல்லி சொல்லவில்லை. ஓர் இனம் எப்படி தன்னுடைய இலக்கியத்தை, தன்னுடைய நாகரிகத்தை நிலைநிறுத்துகிறது என்பதற்காக சொல்லுகிறேன். வேதங்களை எழுதா கிழவி என்றார்கள். கிழவி என்றால் சொல் என்று பொருள். பொதுளகரம், சிறப்புழகரம் அல்ல. பொதுளகரத்தில் கிழவி என்று சொன்னால் அது சொல், மொழி. எழுதா கிழவி என்றால் எழுதப்பட்டதல்ல, எழுத்துக்களால் எழுதப்பட்டதல்ல வேதம். அது சொல்லப்படுவது. எழுதாத கிழவி, சொற்கிழவி, சொல்லால் சொல்லப்படுவது. என்ன பொருள் என்றால், எழுதி வைத்தால் ஏடுகள் காணாமல் போய்விடும், அழித்துவிடும், தீயில் எரிந்து போகும், வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்படும், சுனாமியில் கொண்டு போகப்படும், பூமி அடியில் புதைந்து விடும். மனிதர்கள் இருக்கிற வரைக்கும் அழியக்கூடாது என்று அவர்கள் ஒன்று செய்தார்கள். ஒவ்வொரு பிராமணனும் வேதத்தை நீ மனனம் செய்து கொள், வேதத்தை நெஞ்சில் எழுதிக்கொள், உன் மூளைக்குள் பதிவு செய்து கொள். அடித்து கேட்டால், எப்போது கேட்டாலும் ஒப்புவி. வேதத்தை நீ திருப்பி சொல். அப்படி சொல்லுகிற பொழுது நீயே வேத புத்தகமாகி விடுகிறாய். பிரதி என்பது ஏடுகளில் அல்ல, காகிதங்களில் அல்ல, பட்டயத்தில் அல்ல, தோலில் அல்ல, சுட்ட மண்ணில் அல்ல, பாறையில் அல்ல, கல்வெட்டுகளில் அல்ல. நடமாடுகிற ஒவ்வொருவனும் வேதத்தின் பிரதி என்று செய்து விடுகிறார்கள். நான் கேட்கிறேன், இந்த சூழ்ச்சி நல்ல சூழ்ச்சி, இந்த சூழ்ச்சி வரலாற்று சூழ்ச்சி. இந்த சூழ்ச்சியை நாம் ஏன் பிரதி செய்யக்கூடாது? ஒவ்வொரு தமிழனும் திருக்குறளின் பிரதியாக ஆக வேண்டும். ஒவ்வொரு தமிழனும் திருமூலரின் பிரதியாக ஆக வேண்டும். அப்படி இருந்தால் மொழி வீழாது, கருத்து சாயாது, நம்முடைய தொடர்ச்சி வீழாது. பாருங்க, தமிழில் வீரத்தை சொல்வதற்கு ஒரு பாட்டு. இப்படிப்பட்ட வீரம் சார்ந்த இனம்தான் தமிழ் இனம். ஒரு குழந்தை இறக்கிறது, பிறந்த குழந்தை இறந்து பிறக்கிறது. இறந்து பிறந்தால் அதன் உடம்பில் வடு இல்லை, காயம் இல்லை, அது வாழ்வோடு கூடவில்லை, அதனால் அதற்கு காயம் இல்லை. பிறந்த குழந்தை இறந்து பிறந்தால் என்ன செய்வார்களாம் தமிழர்கள்? அதன் உடம்பை வாளால் கீறுவார்களாம். வாளால் கீறி இப்போது புதைத்து விடு, வடு விழுந்து விட்டது, காயம் செலுத்தப்பட்டு விட்டது, இப்போதுதான் பிறந்த பயனை அந்த உடல் எய்துகிறது, அதவே நீ கீறி புதை. அது மட்டுமல்ல, குழவி இறப்பினும் ஊந்தடி பிறப்பினும் பிண்டமாகவே பிறக்கிறது. பல நேரத்தில் குறை பிரசவத்தில் குழந்தைகள் உருவம் பெறாமல், தலை உருப்பெறாமல், கண்காது மூக்கு என்று உறுப்புகள் தோன்றாமல், கழுத்து இடுப்பு கை கால் என்று ஆகாமல் ஒரு பிண்டம், சதை பிண்டம், பிண்டமாகவே பிறக்கிறது. அப்படி பிண்டமாக பிறந்தாலும் வாளால் கீறு, அதை காயப்படுத்து, அந்த வடுவோடு சென்று புதை. அதுதான் தமிழ் இனத்துக்கும் மானத்துக்கும் வீரத்துக்கும் பெருமை. குழவி இறப்பினும் ஊந்தடி பிறப்பினும் ஆள் அன்று என்று வாளால் தப்புவர், வாளால் கீறுவர். என்ன பொருள் என்று கேட்டால் தோழர்களே, தெரிந்து கொள்ளுங்கள், என் இளைய சமுதாயமே தெரிந்து கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டில் ஒவ்வொரு தமிழனும் போர்க்களம் காணாமல் மாளவில்லை. போர்க்களம் காண்பது என்பது ஒவ்வொரு தமிழனின் பிறவி கடமை. அவர் களம் கண்டே தீர வேண்டும். ஒவ்வொரு தமிழனும் போர்க்களம் கண்டு ஒரு வடுப்பட்டவனாக இருக்க வேண்டும். தமிழ்நாட்டை காக்க, மானத்தை காக்க, எல்லையை காக்க பிறந்த ஒவ்வொரு தமிழனும் ஒரு படை வீரனாக இருந்திருக்கிறான் என்பதுதான் குழவி இறப்பினும் ஊந்தடி பிறப்பினும் ஆளன்று என்று வாழா தப்புவர் என்ற புறநானூற்று பாட்டுக்கு அடையாளம்.